வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். நான் இப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டைன்னா எல்லாரும் தான் செய்வாங்க கொழுக்கட்டை. ஆனால் குழந்தைங்கள்லாம் கொழுக்கட்டைன்னா ஓடி போயிடும். இப்போ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இப்போ அந்த ரெசிபிக்கு போகலாமா? அடுப்பில் பேனை வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு அந்த பூரணத்துக்கு தேவையானது பாருங்க. இது கடலைப்பருப்பு. நான் கடலைப்பருப்பு 2 ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் குக்கரில் போட்டு 2 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். அப்புறம் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் நெய், அதுக்கு வெல்லம், ஏலக்காய். இது பாருங்க இந்த அளவுக்கு இப்படி அமைக்கினா மசிற அளவுக்கு அது மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்க இந்த கடாயில் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் ஊற்றின உடனே தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காயில் ஈரப்பதம் போகிற வரையும் வதக்குறேங்க. வதக்கியாச்சு. வெல்லம் 1 கப் வெல்லம் போடுறேன். இந்த வெல்லம் மெல்ட் ஆகி வர வரையும் வதக்கணும். நல்லா மெல்ட் ஆகி உன்னோட தேங்காவோட சேர்ந்து வரணும். நான் ஏற்கனவே வெள்ளத்தை திருப்பி வச்சிருக்கிறேன், அதனால இது சீக்கிரமா மெல்ட் ஆயிடும். நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இட்டு வரட்டும். மெல்ட் ஆகிட்டோம். இந்த கடலைப்பருப்பு சேர்க்க நல்லா மசிச்சு விட்டா மாதிரி கலரிக்கலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டே நீங்கள் மசிச்சு விட்டு கலரிக்கலாம். எனக்கு அப்படியே பைட் பண்ணால் எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். கொஞ்சம் மசிச்சும் மசிக்காமையும் நான் போட்டிருக்கேன். இது ஏலக்காய். இப்போ பார்க்கறதுக்கு இப்படி தான் நீர்த்திருக்கா மாதிரி தான் இருக்கும். ஆறுனா நல்லா கெட்டியாகிடுங்க. அப்புறம் கொழுக்கட்டை பிடிக்கலாம். பாருங்க, கொழுக்கட்டைக்கு நான் மாவு எடுத்து வச்சுக்கிறேன். ஏன் நான் 3 பாத்திரத்தில் வச்சுக்கிறேன்னா, 2 நான் 3 கலரா செய்ய போறேன். இதுல இதை பாருங்க, மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், மஞ்சள் கலர். இது பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை இந்த அச்சு, இந்த அச்சுல தான் நான் செய்ய போறேன். இந்த பூரணம் பண்ணி நான் அதை எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, இதுல தேவையான தண்ணி எல்லோயிஷா தெரியுதா? எனக்கு நல்லா தெரியுது. கேமரால தெரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு. நான் இது ஒரு கப்பு, 2 கப்பு, 3 கப்பு வச்சு இருக்கிறேன். அதனால 6 கப் தண்ணி. இதுல எண்ணெய் ஊத்திருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சிருக்கேன். நான் எல்லாம் சேர்த்து கலந்து உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இதுல பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துட்டேன். அதுல தண்ணி ஊற்றி கலந்து காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளவுதான். கொஞ்சம் வெதன்னு வரும்போது கை விட்டு நல்லா கலந்துக்க வேண்டியது தான். இது 1 3 கலர்ல, இந்த 3 கலர் வச்சுதான் நான் இப்போ கொழுக்கட்டை பண்ண போறேன். இந்த அச்சுல எப்படி பண்ண போறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க, இந்த அச்சு எடுத்து பாருங்க, எண்ணெய் தடவிட்டேன்னா இந்த கலர் கொஞ்சம், இந்த ஒயிட் இது 1, அப்புறம் பிங்க் கலர் 1.
அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. இது வேற மெனு கட்டுறதே கிடையாது. இப்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் அச்சு இருந்தா போறோம். நல்லா கலர்ஃபுல்லா இந்த மாதிரி செஞ்சா சாப்பிடாத குழந்தைங்க கொழுக்கட்டை வேண்டாம் அப்படின்னு சொல்ற குழந்தைங்க கூட ஓடி வந்து சாப்பிடும் இந்த கலரை பார்த்த உடனே. இது பாருங்க, அவ்வளவுதான். சரி, நம்ம அச்சுல செய்ய மாட்டோமா சாதா ஒயிட் கொழுக்கட்டை, அது இப்ப கலர்லாம் செய்யறோம். அவ்வளவுதான். என்னன்னா இந்த போரம் வந்து கொஞ்சம் மெலிசா வைங்க, இந்த மாவை மெலிசா வைங்க. தடிமனா இருந்ததுன்னா அது கூட குழந்தைங்களுக்கு பிடிக்காது. கலரை பார்த்தாலே ஒத்துக்கோங்க. அதாருங்க பூரணம் இது உள்ள வைக்கிறேன். பூரணம் நிறைய வைக்கிறேன். வச்சுட்டேன்னா இது இப்படி க்ளோஸ் பண்ண போறேன். நல்லா இதை தட்டி அவ்வளவுதான். ஃபினிஷிங் அழகா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா கொழுக்கட்டை. பாருங்க, இந்த கொழுக்கட்டைகளை நான் ஆவியில வேக வைக்கிறேன். இங்க பாருங்க. என்னன்னு சொல்ல மறந்துட்டேனே, இந்த அரிசி மாவு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா? பச்சரிசி மாவு தான், அதுவும் ரேஷன் பச்சரிசி தான். அத வாங்கி 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அத வந்து ஒரு டவல்ல, கிளீனான ஒரு காட்டன் டவல்ல சும்மா கொஞ்ச நேரம் அப்படி அப்படி கையை பிடிச்சு ஒட்டினா கையில வந்து நிக்க கூடாது அந்த ஈரம். அத வச்சு நான் அந்த மாதிரி காய வச்சு மிக்சியில அரைச்சங்க. மிக்சியில அரைச்சு ஜெலிச்சு வச்சேன் அந்த அரிசி மாவு தான். இத வெந்த ஒண்ணு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, வெந்த கொழுக்கட்டைகளை நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, வெந்த கொழுக்கட்டைகளை காட்டுறேன் பாருங்க. இப்படி பாத்தீங்களா? விநாயகர் சதுர்த்தி கூட நீங்க இதை செஞ்சு கொடுக்கலாங்க. இப்ப அடுத்த ஈடு வேகத்துக்கு ரெடியா இருக்குது. விநாயகர் சதுர்த்தி கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிச்சிடும்.